முயற்சி திருவினையாக்கும். நம்ம தான் ஏகேனாலே நம்ம தான். திருச்சி மலைக்கோட்டை என்றும் தலைக்கோட்டை. தலை வாழ்க, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நம்ம இப்போ வாழ போறோம்னு தெரியல. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆக்ஷன் படம் தான், அஜித்துக்கு ஒரு கம்பேக் தான், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். கமர்ஷியல் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, எந்த ஒரு இதுவுமே இல்லை, டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆக்ஷன் படம் தான், அஜித்துக்கு ஒரு கம்பேக் தான், நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. முயற்சி திருவினையாக்கும். நம்ம தான் ஏகேனாலே நம்ம தான். திருச்சி மலைக்கோட்டை என்றும் தலைக்கோட்டை. இங்க வந்து த்ரிஷா வந்து செம்மையா மாஸ் பண்ணிருக்காங்க. அனிருத் பிஜிஎம் தான் வேற லெவல்ல இருக்கு. ஏகே செம்ம மாஸ். நம்ம தான். படம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பார்க்கலாம் சார், ஒன் டைம் வாட்சபிள் சார், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம், ஸ்லோ ஆனா நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு. தலையோட ஆக்டிங் சூப்பரா இருக்குது. த்ரிஷாக்கு இன்னும் கொஞ்சம் செம்மையா இருக்குது. ஆரவ் பயங்கரமா இருக்கு. அர்ஜுனும் சூப்பர் ஆக்ட். ரெஜினா அவங்க பின்னிட்டாங்க. மற்றபடி செகண்ட் ஹாஃப் தான் எங்களுக்கு விறுவிறுப்பா இருந்துச்சு. அனிருத் மியூசிக்கால எங்களுக்கு கொஞ்சம் பக்காவா இருக்குது படம் பாக்குறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே பிரேக் டவுனோட மூவி அப்படியே இருக்கு. பிரேக் டவுன் பார்த்தோம்ல, அதுல ஒரு சீனும் அப்படியே ஃபுல்லாவே பிரேக் டவுன் மூவி ஃபுல்லாவே இருக்குது. என்ன கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் இதுல இருக்கிறத கொஞ்சம் ஆளை மட்டும் மாத்திருக்காங்க, கேரக்டர் மாத்தி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல ப்ரோ. படம் செகண்ட் ஹாஃப் ஃபைட்லாம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம் சார், படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு சார். அஜித் பழைய அஜித் காமிச்சிருக்காங்க. உண்மையான லவ் ஸ்டோரி, ஃபேமிலியோட பார்க்கலாம். ரியல் லவ் ஸ்டோரி, ஆக்ஷன் வித் லவ் ஸ்டோரி. நல்ல படம், சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலி படமா இருக்கு, ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. தலை வாழ்க, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நம்ம இப்போ வாழ போறோம்னு தெரியல. படம் வந்து பார்த்தேன் சார், கொஞ்சம் படம் ஸ்மார்ட்டாக தான் இருக்கு. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். அண்ட் உண்மையிலே ஏகே நடிப்புக்காக, ஏகேவோட ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம் சார் ஒரு தடவை. சார், மகிழ் திருமேனி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மூவில நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் போனோம். மாஸ் இருக்கும் நிறைய பேர் நினைச்சு வந்தாங்க. பட் ஆனா இதுல மாஸை விட கிளாஸ் வேற லெவல்ல இருக்கு சார். இது வரைக்கும் பார்க்காத அர்ஜுன், அஜித் வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய இருக்கு சார். பிஜிஎம் அனிருத் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. நம்ம ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம் சார், எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லா இருக்கு சார், நல்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபைட் வேற லெவல்ல இருக்கு சார். அஜித்தை வேற லெவல்ல பார்க்கலாம். அர்ஜுன் வேற மாதிரி நடிச்சிருக்காப்ல. இதுல ரெண்டு பேருமே ஹீரோஸ் தான் சார், செம்மையா நடிச்சிருக்காங்க. ரெஜினா சூப்பர். படம் வேற லெவல்னா ஒன்னும் பண்ண முடியாது. படம் நல்லா இருந்தது ப்ரோ, நல்லாவே இருந்தது படம். மேக்கிங் வைஸா இருக்கட்டும், அவரோட ஸ்டண்டா இருக்கட்டும், அஜித் அவர் போட்டிருக்க எஃபர்ட்ஸா இருக்கட்டும், இந்த பழைய மாதிரி அந்த பாடி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அவங்க. அஜித்தோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. படம் கொஞ்சம் லேக், மற்றபடி நல்லா ஒரு 2.5 hours நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து கிளாஸாக ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு போகலாம். அப்படி இல்லை ப்ரோ, அஜித்தே தான் கத்துறாங்களே தவிர கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி நம்ம கத்துனதோட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. கம்மி பண்ணிட்டோம். அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ அதை நம்ம கம்மி பண்ணிட்டு மறக்கலையாத அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அப்படியே கம்மியாடும். படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. நிதானமா போகுது, நல்ல கதை, நல்ல படம். இது படம் சூப்பர் படம், இது மாதிரி பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் முறை நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காருண்ணா. நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். படம் வந்து நம்ம தலைக்கு செட் ஆகல. இந்த படம்லாம் தலை ரேஸ்க்கே போயிடலாம். பட்டியை பார்த்தா ரொம்ப ஸ்லோ படம், மூவ்மெண்ட்டே கம்மியாகுது. நான் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. விசுவாசம் வேற, விடாமுயற்சி வேற. விடாமுயற்சி குறைவுதான், விசுவாசம் அதிகம். இன்னொரு வாட்டி இந்த டைரக்டர் தலையை வச்சு படம் எடுக்கக்கூடாது. தலை என்ன மாரி ஆளு, அவர் போயிட்டு மொக்க பண்ணி வச்சிருக்கான். அவன்லாம் டேரக்டரா ஃபர்ஸ்ட்? எவ்வளவு டேரக்டர் இருக்கிறான், எதுக்கு தலை இது மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன மாரி டேரக்டர் இது மாதிரி மொக்க பண்ண வச்சிருக்கான் ஒரு டேரக்டரா சொல்லு. தலைக்கு எவ்வளவு கதை இருக்குது. விட்டு விட்டு உன்னை நம்பி வந்து உனக்கு படம் நடிச்சு கொடுத்தா இது மாதிரி தான் பண்ணுவான் டேரக்டர், சொல்லுங்க. அவ்வளோதாண்ணா, வந்ததே வேஸ்ட்ண்ணா. ஒரு நாள் சம்பளம் விட்டு வந்தேன் நான், வேஸ்ட்டா தலையை கொஸ்தானே வந்தேன். எனக்கு என்ன திருப்தினா வந்து என் தலையை பார்த்தேன், அது போதும். அதுதான் மனசார்ஜில், வேற எதுவும் எனக்கு வேணாம். இதே மாதிரி தலை வருஷத்துக்கு ஒரு படம் விட்டா கூட போதும், தலையை பார்த்துட்டு போறேன். ஆனா இது மாதிரி டேரக்டர் படம் அடுத்த படம் எடுக்கவே கூடாதுண்ணா. இவெல்லாம் டேரக்டரே கிடையாது, வேஸ்ட்ண்ணா. அவன் செலிப்ரேஷனுக்குலாம் இல்லைண்ணா, படம் வந்து எல்லாரும் பார்க்கறதுக்காக எடுத்திருக்காப்புல. படத்தை நல்லா இருக்கு, ஃபேமிலியா போய் பார்க்கலாம், நல்லா இருக்கு. நாங்க தளபதி ரசிகர் தான், தலைக்காக சப்போர்ட் பண்ணுவோம், இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். தலை இன்னும் எத்தனை நாள் நடிச்சாலுமே தளபதி ரசிகர் நாங்க இருக்கோம், நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியா போய் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருந்ததுண்ணா.
அனிருத் மெயினா சொல்ல போனா அனிருத் பிஜிஎம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தெறிக்க விட்டுக்கிறா போல. தலை அந்த வாக்கு நடந்து வரும்போது அந்த பிஜிஎம் பின்னாடி போடும்போது வேற லெவல். நான் மாஸ்னா நான் தீவிர தளபதி ஃபேனு. ஆனா தலையும் பிடிக்கும். எங்க அப்பா என்ன தலைப்படுத்தி ஃபர்ஸ்டா கூட்டு வந்து எப்பவுமே பார்க்கப்பாரு. இப்போ எங்க அப்பா என் கூட இல்லை. ஆனாலும் பரவாயில்ல வரணுன்றதுக்காக வந்துருக்கிறேன். எங்க அப்பாக்காக தான் வந்தேன். உண்மையில சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. சரி பரவாயில்ல தலை நம்ம ஏமாற்ற மாட்டாருன்னு சொல்லி நம்பி தான் பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வர வர தலைவர் பிரசன்ஸ், அந்த ஆக்டிங், நடிப்பு, அந்த வாக்கு ஒன்று நந்து வரா போல. பின்னாடி அனிருத் திபிஜம் போறாரு. அந்த ஒரு சீனுக்காக படத்துக்கு போலாம் தைரியமா. எல்லாரும் பார்க்கலாம், நம்பி வாங்க, நல்லா இருக்கு படம். டிவோர்ஸ் கேட்குற எல்லா கப்பல்ஸுமே இந்த படம் கம்பல்சரி பார்த்தே ஆகணும் ப்ரோ. வேற மாதிரி படம். அவசரப்பட்டு யாரும் டிவோர்ஸ் எத்துறாதீங்க. தலையை பார்த்து கத்துக்கோங்க. பியூர் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தலை. என் பொண்ணு பேர் அஜித்தா, என் பையன் பேர் அஜித் தாத்விக். நான் தீவிர தலை ஃபேன். படம் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. 2 வருஷம் கழிச்சு வேற லெவல். நெக்ஸ்ட் மூவி குட் பேட் அகலி வெயிட்டிங். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கு, பார்க்கலாம். லவ் ஸ்டோரி தான், நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு. அவர் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு, மாசா இருக்காரு. நிறைய ஃபைட் சீன்ஸ் இல்ல, அதுதான் ஒரு விஷயம் இந்த பிலிம் பொறுத்த வரைக்கும். அஜித் பிலிம்னா நிறைய ஃபைட் தான் இருக்கும் எப்பவுமே. பட் இதுல வந்து கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.